ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது வந்து நான் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு ஃபோல்டிங் இருக்கிறது நம்ம சைடாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்கேல் எடுத்துகிட்டு கீழே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாங்க. இந்த பிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு ஃபுல்லாக நீட்டாக இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக வந்து போட்டுட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ வந்து பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஷோல்டரில் மேல் சைடில் ஒரு 1/2 இன்ச், இதுக்குன்னா மேலே ஷோல்டர் தைக்க போகிறோம். அதனால் வந்து 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு கீழே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ப்ளவுஸோட லென்த்து. இப்போ வந்து நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் BLன்னு போட்டு ப்ளவுஸோட லென்த்து அது வந்து 13.5 இருக்குது. அது வந்து மெஷர்மெண்ட்டில் எழுதி வச்சுட்டேன். இப்போ ஆம் ஹோல்லேருந்து இந்த லாஸ்ட் ஆம் ஹோல் வரைக்கும் எத்தனை இன்ச் வருதோ அது வந்து ப்ளவுஸோட ரவுண்டாக எடுத்துக்கலாம். அது ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இது 19 வந்திருக்கு. 19 போட்டு நான் மெஷர்மெண்ட் எழுதிட்டேன். இப்போது ஆம் ஹோல் ரவுண்டு வந்து ரவுண்டு பார்க்கல, இந்த நம்ம கட் பண்ணுற அளவு வந்து எங்கேருந்து கட் பண்ணணுன்னு பார்க்குறோம். இப்போது 7.25 வருது. அந்த ஆம் ஹோல் ரவுண்டுக்கு ஷார்ட் ஃபார்மில் நான் AHன்னு போட்டுட்டு 7.25 போட்டு மெஷர்மெண்ட் எழுதி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி எழுதி நம்ம வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், ப்ளவுஸோட லாஸ்ட் ரவுண்டு இதை வந்து 15.5 வந்திருக்கு நம்மளுக்கு. 15.5 + 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்குன்னா நடுவில் அந்த டாட்ஸ் ரெண்டுமே 2 சைட் பிடிக்க போகிறோம். அதனால் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் நெக்கு கீழேருந்து அது தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேல் சைடில் வச்சுருக்கேன் டேப்பை. அதே மாதிரி கீழே வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போது 5 இன்ச் வந்திருக்கு. அது வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கோட விட்த்து வந்து எவ்வளோ இன்ச் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து 8 இன்ச் வருது நம்மளுக்கு. அதில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து எப்போவுமே மைனஸ் பண்ணிக்கணும். இதுக்குன்னா நம்ம வந்து அதை சுற்றி நம்ம அதை மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு 2 இன்ச் கம்மியாகும். அதே மாதிரி ஷோல்டர் அளவு பாருங்கள், இது 2.25. நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு எழுதிக்கணும் எப்போவுமே. இந்த மாதிரி பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் மட்டும் நம்ம மெஷர் பண்ணது இதில் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது எப்போவுமே இந்த மாதிரி பேப்பரில் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு மார்க் பண்ணிடலாம். இப்போ 13.5க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். இப்போ ப்ளவுஸோட ஃபுல் ரவுண்டு வந்து 19 இன்ச் வந்திருக்கு. அதில் பாதி வந்து 9.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் நம்ம தைக்கிறதுக்காக. இப்போது அதே மாதிரி இப்போ ஆம் ஹோல் ரவுண்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம கீழே இந்த ப்ளவுஸோட லாஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு வந்து அது 16.5 இன்ச் வந்திருக்கு. அதில் பாதி வந்து இந்த மாதிரி பாதி எடுத்துகிட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம மேலே விட்டோம்ல அதே மாதிரி விட்டுறணும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் கிட்ட பார்க்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த 1.5 இன்ச் விட்டுட்டு ஒரு லைனு, அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு வந்து 2.25 வச்சு இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இதுலேருந்து இது லெஸ் பண்ணிட்டோம். இப்போது பேக் நெக் வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கிறது 5 இன்ச்சு. கீழேருந்து 5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக்கு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஷேப் வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து கர்வ் ஷேப் இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து இது பாருங்கள், மேலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து அந்த ஜாயிண்ட்டில் மிங்கில் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே நெக் ஷேப்பும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து ஒரு யூ ஷேப் கொடுக்குற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நெக் ஷேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணோன்னா ப்ளவுஸ்க்கு நீட்டாக வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.